السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். பல்வேறு ஒழுக்க நெறிகளை நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார். ஒழுக்க நெறிகளில் மிக உயர்தரமான ஒழுக்க நெறி மனிதர்கள் தங்களுக்குள் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை, மனதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை, ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பிணக்குகளை நீக்கிக் கொள்வதற்கான வழிவகைகளை ரப்புல் ஆலமீன் கற்றுத்தருகிறார். பல்வேறு வணக்கங்களை சொல்லித்தருகிற ரப்புல் ஆலமீன் வணக்கங்களை விட சிறந்ததாக மனித உள்ளங்களில் ஏற்படுகின்ற பிணக்குகளை அகற்றிக்கொள்வது சிறந்தது என்று சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அற்புதமான வார்த்தை குர்ஆனிலே சொல்லுகிறான்: இன்னமல் முஃமினூன இஹ்வா. மூமின்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்று சொல்லி தந்துவிட்டு, ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் இணக்கமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். பொதுவாக மனிதனுக்கு எப்பொழுது பிணக்குகள் தொடங்குகின்றன என்பதை குறித்து நாம் பல்வேறு தகவல்களை தேடுகின்ற போது, மனிதன் ஏதாவது ஒரு கருத்தை, அவன் நினைத்து கொண்டிருக்கின்ற கருத்தை இன்னொருவரும் அதே போன்று அந்த கருத்தியலில் உடன்பட வேண்டும் என்று எண்ண தலைப்படுகிற போது, என்னை போன்று இவனும் இருக்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு வருகிற போதுதான் மனித உள்ளங்களில் பிணக்குகள் ஏற்படுகின்றன. மனிதனுடைய குணங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரே அமைப்பிலே அல்லாஹ் படைப்பதில்லை. சில மக்களுக்கு அறிவு ஞானத்தை கூடுதலாக கொடுத்திருக்கலாம், சில மக்களுக்கு அறிவு ஞானத்தை குறைவாக கொடுத்திருக்கலாம். சில மக்களுக்கு தர்மத்தினுடைய சிந்தனையை கூடுதலாக கொடுத்திருக்கலாம், சில மக்களுக்கு தர்மத்தினுடைய சிந்தனையை குறைவாக கொடுத்திருக்கலாம். சில மக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரஸ்பரம் பழகக்கூடிய பண்புகளை சில மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். சில மக்கள் கூச்ச சுபாவத்தில் பழகக்கூடிய பழக்கங்கள் பரஸ்பரம் இல்லாமல் அமைத்திருக்கலாம். இப்படியே இருக்கின்ற போது, என்னை போன்று இவனும் கருத்திலே ஒருங்கிணைந்து வர வேண்டும், என்னை போன்று இவனும் பழக்கத்திலே இருக்க வேண்டும், என்னை போன்று இருக்க வேண்டும் என்று ஒப்பிடுகிறோம் அல்லவா? இந்த ஒப்பிடக்கூடிய நேரத்தில்தான் மனித உள்ளத்தில் அதே போன்று நடைபெறாத நேரத்தில் ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான், எனக்கு இவன் உடன்படவில்லை, என்னுடைய கருத்தியலில் உடன்படவில்லை, என்னுடைய அமைப்புக்கு இவன் ஒத்து வரவில்லை என்று
அவர்களுக்கு மத்தியில் மனிதனுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை எச்சரிக்கை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிணக்குகளுக்கு ஒரு கால வரையறையை நியமித்து கொடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு பிணக்குகள் ஏற்படாமல் வாழ்க்கை என்பது ஏற்படுவதில்லை, பிணக்குகள் இல்லாத மனித சமூகம் இருப்பதில்லை. அதே நேரத்தில் அந்த பிணக்குகளை காலம் காலமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்திற்குரியதாக ஆக்கவில்லை. பிணக்குகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் கால அளவை குறித்து கொள்ளுகிறார்கள். லா யஹில்லு ரஜுலின் அன் யஹதுர அகாஹு ஃபௌக 3 லயால். 3 நாட்களுக்கு மேல் உங்களுக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்திக் கொள்வது உகந்ததல்ல, அது நல்லதல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு மனித சமூகம் எப்பொழுது ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளும் என்பதை சொல்லித் தருகிற போது சலாத்தை பரப்புவதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் அகன்று போகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற போது அந்த 2 மனிதர்கள் பிணக்குகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு மத்தியிலே மனதிலே கசப்புணர்வை வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அப்படி கசப்புணர்வை வைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் இருவரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் சலாமை சொல்லுகிறார். இருவரும் மனதிலே பிணக்குள்ளவர்கள், அப்படி பிணக்குள்ளவர்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுகிறார்கள். அப்படி சலாத்தை பரப்புகிற போது உன் முகத்தை நான் பார்க்க போவதில்லை, என் முகத்தை நான் பார்க்க போவதில்லை என்று இருவரும் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த பண்பாட்டை தொலைத்துவிட்டு யார் முதலிலே சலாம் சொல்லுகிறார்களோ அந்த இருவரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முதலிலே சலாத்தை யார் முதலிலே துவங்குகிறார்களோ இவர்கள் இந்த இருவரில் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இந்த சலாம் சொல்லக்கூடிய விஷயம் சில நேரங்களிலே மனிதர்களுக்கு மத்தியில் இனம் தெரியாத ஒரு பாசத்தை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நாம் எல்லாம் இருக்கிறோம் அல்லவா, சின்ன சின்ன விஷயங்களில் பிணக்குகளை ஏற்படுத்தி கொண்டு காலம் காலமாக வாழக்கூடிய அந்த முறை இருக்கிறது அல்லவா, மிக மோசமான முறை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சில நேரங்களிலே பார்ப்போம், தெருவிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இனம் தெரியாத மக்கள் சலாமை சொல்லுவார்கள். ஒரு முறை சலாம் சொல்லுவார்கள், 2 முறை சலாம் சொல்லுவார்கள். இப்படியே சலாத்தை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று நமக்கு சலாம் சொன்ன அந்த நபர் இல்லாமல் இருக்கிற போது நம்முடைய உள்ளத்திலே இயல்பான ஒரு தேட்டம் ஏற்படும் அல்லவா. இந்த பாதையிலே நான் வந்து கொண்டிருந்தேன், வரக்கூடிய நேரத்தில் ஒருவர் நமக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தார், இந்த நேரத்தில் அவரை காணவில்லை என்கின்ற உணர்வு இருக்கிறது அல்லவா. இந்த உணர்வை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உனக்கு சலாம் சொன்ன நபரை இன்று காணவில்லை என்கின்ற ஒரு தேட்டம் எப்படி ஏற்படுகிறது என்றால் அந்த சலாத்தின் மூலமாக ஏற்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் அதைத்தான் சொல்லுகிறார்கள். உங்களுடைய பிணக்குகளை 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அந்த பிணக்குகளை அகற்றுவதற்காக யார் முதலிலே சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதே போல பாவத்தை நிறைய சொல்லிக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித வாழ்க்கையில் பொய் சொல்வதும் இருக்கிறது, உண்மை சொல்வதும் இருக்கிறது. பொய்யையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது எந்த மனிதனும் பொய் சொல்லக்கூடியவன் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. பொய் சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய பாவத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான் என்று சொல்லிக் கொடுக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். பொய்யை கூட பாவம் என்று கற்பித்து கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யும் கூட நீங்கள் சொல்லுவதற்கு உகந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால் சில நேரங்களில் பொய்யை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகுமாக்குகிறார்கள். எதனால் என்றால் இருவருக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பிணக்குகளை சரி செய்து வைப்பதற்காக ஒருவன் முனைகிறான். அப்படி முனையக்கூடிய நேரத்தில் பொய் சொல்லுகிறான் அல்லவா, உன்னை பற்றி அவர் எவ்வளவுகான நல்ல முறையிலே நினைத்து வைத்திருக்கிறார், உன்னை எவ்வளவு உயர்வான முறையிலே வைத்திருக்கிறார் என்று அங்கே அந்த பொய்யை சொல்லி ஒருவரை சேர்த்து வைப்பதற்கு ஒருவர் முனைகிறார். அதே நேரத்தில் ஒருவர் இப்படி இருக்கிறார், உண்மைதானே நாம் சொல்ல வேண்டும், உண்மையை தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செய்தி என்று சொல்லி தந்திருக்கிறார்கள், உண்மைதானே நல்ல விஷயத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள், எனவே நான் உண்மையை பேசுகிறேன் என்று பிணக்குகளுக்கு மத்தியில் உண்மையை சொல்லி ஒரு குடும்பத்தை ஒருவன் பிரிக்கிறான் என்றால் இங்கே உண்மை சொல்வதை பாவம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லுகிற போது லைசல் கஸாபுல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் பிணக்குகளை அகற்றுவதற்காக பொய் சொல்லக்கூடியவன் அவன் பொய்யன் அல்ல என்று சொல்லிவிட்டு இவன்
இவன் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? வயகூலு கைரா, இவன் நல்லதைத்தான் சொல்லுகிறான். வயன்மி கைரா, நல்ல விஷயத்தை தான் அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், பொய்யை பாவம் என்று கற்பித்து கொடுத்த அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு இடையிலே இருக்கக்கூடிய பிணக்குகளை அகற்றுவதற்காக, குடும்பத்திற்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளை அகற்றுவதற்காக, கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணக்குகளை அகற்றுவதற்காக, நண்பர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளை அகற்றுவதற்காக, சமூகத்திலே இருக்கக்கூடிய பிணக்குகளை அகற்றுவதற்காக சொல்லப்படக்கூடிய பொய்யை கூட அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை என்று சொல்லுகிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம், பிணக்குகள் எவ்வளவு மோசமானது என்பதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அமல்களுக்கு உயர்வு இருக்கிறது. தொழுகிறான், நோன்பு நோக்கிறான், தர்மங்கள் செய்கிறான், இப்படி செய்யக்கூடிய இந்த நன்மை இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. இந்த நன்மை உயர்வானதுதான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், அலா உக்பிருக்கும் பி அஃலலி மின் தர்ஜத்தி ஸியாமி வ ஸதகா, நோன்பை விட உயர்வான ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்லித் தரட்டுமா? தர்மம் செய்வதை விட உயர்வானதை சொல்லித் தரட்டுமா? தொழுகையை விட உயர்வானதை சொல்லித் தரட்டுமா என்று அதற்கு அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள், நோன்பை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள், தர்மத்தை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள், அப்படிப்பட்ட உன்னதமான அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஏதாவது அமல்களை சொல்லித் தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தில் பைன், இருவருக்கு மத்தியில் நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், இருவருக்கு மத்தியில் உள்ள பிணக்குகளை அகற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கடுத்து சொன்னார்கள், ஓ ஃபசாது தாத்தில் பைன், ஒருவருக்கு மத்தியில் பிணக்குகளை யார் உருவாக்குகிறார்களோ ஹியல் ஹாலிகா, அது என்ன செய்யும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மார்க்கத்தை பாழ்படுத்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது அல்லவா, நாம் செய்யக்கூடிய தொழக்கூடிய தொழுகைகள், நோன்புகள், தர்மங்கள், இது போன்று எத்தனை நல்லமல்கள் செய்கிறோமோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் தீமைகள் நிறைந்திருக்கிறதோ, இது 2 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. கடந்த வாரம் கூட சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். 2 தினங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் நம்முடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. ஒன்று திங்கட்கிழமை, இன்னொன்று வியாழக்கிழமை. இந்த 2 தினங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நம்முடைய அமல்களை பார்த்து விட்டு ரப்புல் ஆலமீன் எல்லா அடியார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிப்பளிக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், நீங்கள் தொழுதிருக்கலாம், நோன்பு இருந்திருக்கலாம், அல்லது தர்மங்கள் செய்திருக்கலாம், எல்லா நபர்கள் உங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஒரே 2 நபர்களின் பாவங்களை அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டு, யாருக்கு மத்தியிலே பிளவுகள் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறானாம், உத்ருக்கு ஹாதைன், இந்த இருவரை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்களுக்குள் சமரசம் ஏற்படுகின்ற வரை அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். என்றால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக வேண்டுமானால் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணக்குகளை அகற்ற வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபியோடு உட்கார்ந்திருந்தோம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபைக்கு வருகை புரிகிறார்கள். அப்படி வருகை புரிகின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகை புரிந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு இவ்வளவு அழகான முறையிலே சிரித்து கொண்டிருக்கிறீர்களே? பற்கள் தெரிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தது என்பது குறைவான நேரம். அந்த நேரத்தில் பற்கள் தெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். ஆனந்தப்பட்டு கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், இவ்வளவு அழகான முறையில், இவ்வளவு இன்பமான முறையில் சிரித்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய சன்னிதானத்தில் 2 நபர்கள் வருகை புரிகிறார்கள்.
அவனுக்கு முன்னால் 2 நபர்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான். அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த இருவர் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு, அந்த இருவரில் ஒருவர் பாதிப்படைந்தவர், இன்னொருவர் பாதிப்பை கொடுத்தவர். பாதிப்பை அடைந்திருக்கிறார், பாதிப்பை ஒருவர் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் பாதிப்பை அடைந்தவர் இருக்கிறார் அல்லவா, அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். ரப்பே, இவனின் மூலமாக நான் நிறைய பாதிப்பை அடைந்திருக்கிறேன். இவன் சொன்னால் என்னை கஷ்டப்படுத்தியவன், அவனுடைய செயல்பாடுகளால் என்னை கஷ்டப்படுத்தியவன், பல்வேறு விஷயங்களில் என்னை கஷ்டத்தை ஏற்படுத்தியவன், என்னுடைய மனதிற்கு பல்வேறு விதமான முறையிலே கஷ்டத்தை ஏற்படுத்தியவன் என்று அல்லாஹ்விடத்திலே தனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியவனை முறைப்பட சொல்லிக் கொண்டு, இவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து எனக்கு பகரமாக தாரப்பே என்று பாதிக்கப்பட்டவன், பாதிப்பு கொடுத்தவனுடைய நன்மைகளை பிடுங்குவதற்காக ரப்பிடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதிப்பு கொடுத்தவனை பற்றி பாதிப்பு அடைந்தவனிடத்திலே சொல்லுகிறானாம், ஏப்பா அவனுடைய நன்மையை வாங்கி உன்னுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறாயே, ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனிடத்தில் கொஞ்சம் கூட நன்மை இல்லாமல் வந்திருக்கிறான். உனக்கு பாதிப்பை கொடுத்தது உண்மைதான், ஆனால் பாதிப்பை கொடுத்தவனிடத்தில் இப்பொழுது நன்மை இல்லை, உன்னிடத்திலே வாங்கி கொடுப்பதற்கு என்று சொல்லுகிற போது பாதிப்படைந்தவன் சொல்லுகிறானாம், அவனிடத்தில் நன்மை இல்லையா ரப்பே, நன்மை இல்லை, பரவாயில்லை, என்னிடத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கிறது அல்லவா, அந்த பாவத்தை எடுத்து எனக்கு பாதிப்பை கொடுத்தவனிடத்தில் நீ கொண்டு போய் கொடு, என்று நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீதி வேண்டும் என்று அல்லாஹ்வினிடத்தை சபையிலே சொல்லி என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் எடுத்து அவனிடத்திலே கொடு என்று சொல்லுகிற போது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை சொல்லி முடித்துவிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை எடுத்து பாதிப்பை கொடுத்தவனுக்கு கொடுக்க சொல்லுகிறானே என்று இந்த நாளை குறித்து சொல்லுவார்கள். எவ்வளவு பயங்கரமான நாள் தெரியுமா இந்த நாள். பாதிப்பை அடைந்தவர்கள் பாவத்தை சுமக்க முடியாமல் இவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் எடுத்து பாதிப்படைந்தவனுக்கு கொடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பயங்கரமான நாள் என்று சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் அதற்கு அடுத்து சொல்லுகிறார், பாதிப்பை கொடுத்து மன்னிக்காமல் இருக்கிறான் அல்லவா, அவனை பார்த்து பாதிப்படைந்தவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்தை பாருப்பா, நீ நிமிர்ந்து பார் என்று சொல்லுகிற போது அந்த மனிதன் நிமிர்ந்து பார்க்கிறான். அற்புதமான கோட்டை, வைரங்களால் நிறைந்திருக்கக்கூடிய கோட்டை. இதை அவன் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பாதிப்பை அடைந்தவன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், ரப்பே, இவ்வளவு அழகான ஒரு கோட்டையை நீ வைத்திருக்கிறாய், இந்த கோட்டை யாருக்கு சொந்தமானது, எந்த நபிக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாய், எந்த சித்திக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாய், எந்த ஷஹீதுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாய் என்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதில் சொல்கிறானாம், நபிக்காக இந்த கோட்டையை நான் வைத்திருக்கவில்லை, சுஹதாக்களுக்காக இந்த கோட்டையை வைத்திருக்கவில்லை, சித்திகீன்களுக்காக இந்த கோட்டையை வைத்திருக்கவில்லை, பிறகு யாருக்கு ரப்பே இந்த கோட்டையை வைத்திருக்கிறாய், இதற்குண்டான விலையை கொடுத்து யார் வேண்டுமானாலும் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிற போது இந்த மனிதன் கேட்கிறான், பாதிப்படைந்த மனிதன் கேட்கிறான், சொந்தமாக்கி கொள்வதற்கு பணம் கொடுக்க வேண்டும், இதற்குண்டான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, இதற்குண்டான விலை என்ன ரப்பே என்று கேட்கிற போதுதான் அது உன்னால் முடியும், உனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று பாதிப்படைந்தவனை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ உன்னுடைய சகோதரனிடமிருந்து உன்னுடைய பாவத்தை அவனுக்கு சுமத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா, உனக்கு பாதிப்பை கொடுத்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், உனக்கு இந்த கோட்டை சொந்தமாகும், என்ன ரப்பே சொல்ல வேண்டும்? இவன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறார், என்னை அவன் பலவிதமான விஷயங்களில் எனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார், அவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் நான் இன்றில் மன்னித்து விட்டேன் என்கின்ற ஒற்றை வார்த்தையை சொல், அவனை போன்று நீ பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் நான் மன்னிக்கிறேன் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை சொன்னால் உனக்கு இந்த கோட்டை சொந்தமாகும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது ரப்புல் ஆலமீனிடத்திலே பாதிக்கப்பட்டவன் சொல்லுகிறார், என் சகோதரனுக்கு என் பாவத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருந்தேன், நான் மன்னித்து விட்டேன் ரப்பே என்று சொல்லுகிற போது ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரியவன். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், உன் சகோதரனை நீ மன்னித்து விட்டாய் அல்லவா, இப்பொழுது நீ மட்டும் சொர்க்கத்திற்கு போகாதே, அவனையும் சேர்த்து கொண்டு இந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள் என்று எந்த பாதிக்கப்பட்டவனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திலே சேர்த்து வைக்கிறார், பாதிப்பு கொடுத்தவனையும் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுக்கு மத்தியில் பிணக்குகளை நீக்கி கொண்டு இணக்கமான முறையிலே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் எவ்வளவு அற்புதமான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். பூமியில மேற்பரப்பில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். நம்முடைய விஷயங்களில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பூமியின் மேற்பரப்பில் ஒரு மனிதன் சிறந்தவன் என்று வாழுவதை விட பூமியினுடைய கீழே வாழுகிறோம் அல்லவா வாழ்க்கை, மண்ணுக்கு கீழே போய் வாழுகிறோம் அல்லவா வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய அச்ச உணர்வு நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கை என்பது மாறி போய்விடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழுங்கள், அதற்கடுத்து உங்களுக்கு மத்தியிலே இணக்கமாக வாழுங்கள். நீங்கள் தொழுவதை விட, நோன்பு நோற்பதை விட, தான தர்மங்கள் செய்வதை விட, எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒன்று உங்களுக்கு மத்தியிலே இணக்கமாக வாழுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர்கள் சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை. ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலத்தை அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அந்த நிலம் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலத்திற்கு பக்கத்திலே ஒரு நிலத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அந்த நிலத்தை வாங்கி கொண்டு இருக்கிற போது ஒரே ஒரு பேரித்தம் மரம் அந்த இடத்தில் இருக்கும். இந்த ரெண்டு சஹாபிகளுக்கும், ஒன்று ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இருவரும் நபித்தோழர்கள், உயர்தரமானவர்கள். இந்த ஒரு மரத்தினுடைய விஷயத்தில் இருவருக்கு மத்தியிலே ஒரு சின்ன கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. ரபியா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மரம் எனக்கு சொந்தமானது என்று. ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மரம் எனக்கு சொந்தமானது என்று. இப்படியே ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்த உடனே ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு இடத்திலே சண்டையிடுகிறார்கள், இது எனக்கு தான் சொந்தம் என்று சண்டையிடுகிற போது இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரபியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறார்கள். அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் ரபியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்படி மோசமான வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு நிதானம் அடைந்து திரும்ப சொல்லுவார்கள் ரபியா அவர்களிடத்திலே, நான் ஒரு வார்த்தையை அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன், தயவு செய்து நான் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்கள் என்கிறார்கள். அப்போ இவங்க சொன்னாங்க, வல்லாஹி லா அகூல், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், திரும்ப நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தையை நான் சொல்ல தயாராக இல்லை என்று சொல்லுகிற போது கடைசியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சொல்ல மறுத்துவிட்டு இருக்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் சொன்ன மாதிரி வார்த்தையை நீங்கள் சொல்லவில்லையானால் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று நான் ரபியாவை இப்படி சொன்னேன், அவர் திரும்ப என்ன சொல்ல மறுக்கிறார் என்று நான் ரசூலுல்லாஹி இடத்திலே சென்று உங்களை பற்றி புகார் தெரிவிப்பேன் என்று சொன்னபோது அப்படியே வேகமாக போயிடுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். இவங்க பின்னாலேயே போகிறாங்க, யாரும் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடந்ததை ரபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள் பார்த்துவிட்டு இங்கே பாதிக்கப்பட்டவர் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மேலே திரும்ப போய் குற்றமாக சொல்லுவதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களிடத்தில் செல்லுகிறார்கள் என்று குடும்பத்துக்காரங்கள்லாம் சேர்ந்து ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக பின்னாலே போகும்போது ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்கள் தயவு செய்து எனக்கு பின்னால் வராதீர்கள், இங்கே அபூபக்கருக்கு எதிராகவும் எனக்கு சாதகமாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வருகிறீர்கள் என்கின்ற இந்த விஷயத்தை மாத்திரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்து கொள்வார்களேயானால் என் மேலே கோபப்பட்டுருவாங்க. என் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோபம் என் மீது ஏற்படும், பெருமானார் அவர்கள் கோபப்பட்டால் அல்லாஹ்வினுடைய கோபம் என் மீது ஏற்படும், தயவு செய்து திரும்ப போங்க என்று சொல்ல விட அத்தனை குடும்பத்தார்களும் திரும்ப செல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போன உடனே ரபியா அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்ன நடந்தது உங்களுக்கு அபூபக்கருக்கு மத்தியில்? எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தவறுதலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப சொன்னாங்க, யாரா சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொன்னபோது ரபியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுவார்கள், நீங்கள் சரியாக செய்தீர்கள்,
அவங்க தான் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் திரும்ப சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, இது சரியான முறையில் செய்திருக்கிறீர்கள். மாற்றமாக இப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கஃபரல்லாஹு லக அபூபக்கரே, உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிப்பானாக, அபூபக்கருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவானாக என்ற அழகான வார்த்தையை சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த போது, கஃபரல்லாஹு லக யா அபா பக்கர், அபூபக்கரே உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்ற வார்த்தையை ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து அழுகிறார்கள். ரபியா ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் அழுதுவிட்டு சொல்லுவார்கள், இப்படி ஒரு உன்னதமான வார்த்தையை நீங்கள் என்னை பார்த்து சொன்னீர்கள் அல்லவா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு பகரமான நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரட்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டாலும் கூட இந்த உலகத்தில் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கையை மறுமையிலே வைத்திருக்கிறான் என்கின்ற உன்னதமான உணர்வுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த காரணத்தினால்தான் பிணக்குகளை அகற்றிவிட்டு நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நமக்கு மத்தியில் ஏதாவது பிணக்குகள் இருக்குமேயானால், சண்டை சச்சரவுகள் இருக்குமேயானால், உள்ளங்களால் பிரிந்திருப்போமேயானால் அந்த பிரிவுகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.